ஆந்திரால 41 கொலைக்கு எந்த விதமான ரிசல்ட்டும் இல்லாம போலீஸ் ரொம்பவே முடங்கி தான் போச்சு. ஸோ அந்த டைம்ல கொலைக்கான அடையாளங்கள், தடயங்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் கிடைச்சிருந்தாலும் அந்த குற்றவாளியை பிடிக்க முடியல. முதலமைச்சர்கிட்ட திட்டு வாங்குறாங்க. உயர் அதிகாரிகள் எப்படியோ பல பல வழிகள்ல முயன்று பாக்குறாங்க. ஆனா அதே மாதிரி கொலைகள் தான் நடக்குது தவிர குற்றவாளியை பிடிக்கிறதுக்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட நேரத்துல தான் தமிழ்நாட்டு போலீஸ் ஆந்திர போலீஸ்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டுல இங்க பார்டர்ல, அதாவது ஹைவேல ஒரு 2 கொலைகள் நடக்குது. அந்த 2 கொலைகளும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இங்க குற்றவாளியை பிடிக்க முடியல. ஆந்திரால எதுவும் இருக்காங்களா அப்படின்ட்டு மூவ் பண்றாங்க. அப்ப என்னன்னா ஆந்திரா போலீஸ் சொல்ற சாக் என்னன்னா, இங்க இதே மாதிரி 41 கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க இருந்து ஒரு டீம் போறாங்க. போய் அந்த ஃபைல்ல இருக்கிற எல்லா விஷயமும் அனலைஸ் பண்றப்ப என்னன்னா, குற்றவாளியோட கைரேகை இருக்கு. ஆனா அது என்னன்னா ஆந்திர போலீஸ்க்கு அந்த தடயவியல் துறை, அந்த கைரேகை டிபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு குற்றவாளி இல்ல அப்படின்ற விஷயம் தெரியுது. இவங்க தமிழ்நாட்டு போலீஸ்ல என்னன்னா, இவங்க அட்வான்ஸா இருந்தாங்க. தடயவியல் துறையில கைரேகை பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸா இருந்தாங்க. ஆந்திரா போலீஸ் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல இருந்தாங்க. அவங்க இந்த கைரேகை தப்பு வைக்கிறது பாத்தீங்கன்னா 1 டிஜிட்ல இருக்கும். தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப அட்வான்ஸா 6 டிஜிட். அப்ப நம்ம செல்போன்லாம் ஓபன் பண்றதுக்கு வைப்போம்ல 6, அதாவது ஒரு தம்பை வச்சோம்னா தம்புடைய எல்லா விஷயங்களுமே விழுக்கும். ஸோ அந்த மாதிரி இல்ல, அட்வான்ஸா இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன, அந்த கைரேகை என்னன்னா பண்ணலாம், எல்லா விஷயங்களும் எல்லாமே நடைபெறுகிறது. அப்போ என்னன்னா அவங்களுக்கு இந்த கைரேகையை தமிழ்நாடு அந்த இதையும் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வச்சு பாக்குறப்ப என்னன்னா கைரேகை ஒத்து போகுது. ஸோ குற்றவாளியுடைய பேர் என்னன்னா கோபால்ன்ற அடையாளம் அந்த லிஸ்ட். அவங்க எப்பயோ இந்த நைட்டு ரவுண்ட்ஸ் போறவங்க, சந்தேக நபர்கள்ட்ட கைரேகை வாங்கி எல்லாம் வச்சிருக்காங்க. என்ன ஊரு, எந்த ஊரு, என்ன டீட்டெயில் அப்படிலாம் பேர் எழுதி வச்சிருக்காங்க, ஃபைல் எழுதி வச்சிருக்காங்க. சோ இப்படி எழுதி வைக்கப்பட்ட பெயரை தான் கோபால். கைரேகை இருக்கு. அவ என்னன்னா ஊர் சித்தூர். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் போட்டிருக்கான். எங்க சொந்தக்காரவங்க, அதாவது அக்கா ஃபேமிலி இங்க பக்கத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இப்படிதான் இந்த கேஸ் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது தமிழ்நாட்டு போலீஸ்க்கும் அந்த 2 கொலைக்கான விடைகள் கிடைக்கல. ஆந்திர போலீஸ்க்கு 41 கொலைக்கான விடையும் கிடைக்கல. எல்லாமே பாத்தீங்கன்னா ஹைவே பார்டர், எல்லாமே என்னன்னா பெண்கள், சின்ன குழந்தைகள். இப்ப பெண்கள்ல சில பேர் ஒரு 41 இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 18 பெண்கள்ல பாலியல் ரேப் பண்ணிருக்கான் இறந்த பின்னாடி. அதாவது என்னன்னா நெத்திலேயே, அதாவது வாயை பொத்திட்டு நெத்திலேயே ஒரே அமுக்கு, அதாவது கூர்மையான கருவியால ஒரே அமுக்கு, ஒரே குத்து, டோட்டலா அவள முடிஞ்சிடும். தனியா இருக்கிற பெண்கள், அதாவது என்னன்னா அந்த ரோட்டோர கடைகள், ஹைவேல ரோட்டோட கடை இருக்கும். ரொம்ப நைட் ஆனோன்னு கொஞ்சம் என்னன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, தனியா படுத்திருப்பாங்க. அங்க என்னன்னா ஒரு சின்ன ஒரு கூரை இது இருக்கும், காத்து இல்லைன்னு சொல்லி வெளியில ரோட்ல ஹாய காத்து வர்றதுக்காக படுத்திருப்பாங்க. அதுவும் குறி வச்சு என்னன்னா பெருசா சில இடத்துல ஒரு சில கடையில பெரிய மணி கிடைக்கும், பல கடைகள்ல மணி கிடைக்காது. ஆனா அந்த இறந்து போன பெண்கள்ல பல பேர் தாலியை எடுத்திருக்கான், தோடு எடுத்திருக்கான், கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்திருக்கான். சோ இது என்னன்னா எந்த இடத்துலயும் குற்றவாளி பிடிபடல. அவனுடைய கைரேகை கிடைச்சிருக்கு. ஆனா கைரேகை டிபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு நபர் இதுவரை அகப்பட்டது இல்ல அப்படின்னு தான் வருது. சோ தமிழ்நாட்டு காவல்துறையில தம்பு அந்த இதுல வைக்கிறாங்க. சோ அவங்க கொடுக்குற தம்பு தமிழ்நாட்டுக்கு அந்த தம்போட கரெக்டா ஒத்து வருது. சோ இப்ப என்னன்னா குற்றவாளி என்னன்னா அவன் இடம் இருக்கு, ஒரு அட்ரஸ் இருக்கு. அதாவது என் சொந்த எங்க அண்ணன் ஃபேமிலி இங்க இருக்காங்க அப்படின்னு லிஸ்ட் மட்டும் தான் இருக்கு. அவன் பேரு கோபால். அவன் எந்த ஊர், என்ன எதுன்னு தெரியல. தமிழ்நாடு போலீஸ் இங்க இருக்க போலீஸ் உயர் அதிகாரியோட பேசுறாங்க. சோ குற்றவாளிகள் இமிடியேட்டா பிடிங்கன்னு சொல்லி இங்க இருந்து இன்னும் ஒரு 6 பேர் அங்க கிளம்புறாங்க. சோ அந்த அட்ரஸ் இருக்கிற இடத்துக்கு என்ன போகணும், ஆந்திரா போலீஸோட ஹெல்ப் கேட்கறாங்க. ஆந்திரா போலீஸ் கண்டிப்பா நாங்களும் வர்றோம் அப்படின்ட்டு, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, கொஞ்சம் டீ சாப்பிட்டு போங்க, என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. பேசிக்கா நம்ம கேட்கறது தானே, இல்ல நம்ம கிளம்புவோம்,
இருங்கப்பா, டீ சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு சோ கூப்பிடுறாங்க. அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் தான் ஒரு ஹெல்ப் பண்றவன். அந்த பையன் வந்து அப்ப இல்ல. உடனே வந்து இமீடியட்டா பக்கத்துல இருக்க கான்ஸ்டபிள் கூப்பிட்டு டீ வாங்கிட்டு வர சொல்ல, அந்த பையன் எங்க இருக்கான் அப்படி சொன்னா. சோ அந்த பையன் வந்து அப்படிதான் அந்த சைடு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த சைடு கேட்க, டே கோபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 டீ அவசரமா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து என்னன்னா, தமிழ்நாட்டு போலீஸ்க்கு வந்து டக்குன்னு வருது, இவன் பேரு கோபால், குற்றவாளியோட பேரு கோபால். இமிடியேட்டா வந்து எல்லாரும் ஒரு ஷாக் ஆகுறாங்க. என்னது ஏதோ ஒரு சிங்க் ஆகுதே அப்படின்ட்டு வந்து ஷாக் ஆகுறாங்க. அவன் போறான் கடைக்கு, போய் வந்து டீ வாங்கிட்டு வர்ற இவங்க இன்ஸ்பெக்டர் எல்லாம் பேசுறாங்க. சார் இவனுடைய கைரேகை வேணும். ஏங்க அவன் வந்து இங்கதாங்க இருக்காங்க, ஃபுல்லா இங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பான், இங்கதான் எல்லா வேலையும் அவன் தான் பண்றது, நைட்டு வந்து தூங்கிடுவான் அப்படின்னு. அவன் எப்படிங்க இவ்வளவு கொலை பண்ணிருக்க முடியும்? இங்க இருந்து வெளியிலே போலாம், அவன்கிட்ட வண்டி இல்ல, அவன் ஆனாத அப்படி எல்லாமே சொல்றாங்க. இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டு போலீஸ்க்கு வந்து ஒரு நம்ப முடியல. ஏன்னா வந்து ஒரு போலீஸுடைய மைண்ட் வந்து 360 டிகிரியும் வேலை செய்யும். ஏன்னா எப்ப யார் வந்து குற்றவாளி ஆவான்னு சொல்லி தெரியாது. சோ இப்படிப்பட்ட நேரத்துல வந்து என்னன்னா, அவன் டீயை கொண்டு வர்றான். டீயை வச்சோடனே வந்து குடிச்சுக்கிட்டே வந்து போலீஸ் வந்து, ஆந்திரா போலீஸ் வந்து டே கோபால் அந்த அந்த கை தம்ப வச்சு இந்த இதுல பேப்பர்ல வை, மைய இது வை அப்படி சொன்னா, இவனும் வந்து இப்படி யோசிச்சுட்டே வந்து இதை வச்சு வைக்கிறான். அவன் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள், சார் எதுக்கு சார் வைக்கணும், ஏன் வைக்கணும்னு சொல்லி கேள்வி கேட்கிறான். ஆந்திரா போலீஸ் வைடா சொன்னதை செய்டா அப்படின்னா வச்சிடறான். சோ வச்சுட்டோன்னா அந்த இதை வந்து தம்பு வந்து கைரேகை, தமிழ்நாட்டு கைரேகை நிபுணர் கொடுக்குறாங்க. கைரேகை நிபுணர் எடுத்து பாக்குறாரு. அவனை வந்து உட்கார சொல்றாங்க. சோ அவனை உட்கார சொல்லிட்டு சும்மா ஒரு, அதாவது அவன்கிட்ட பேச சும்மா ஒரு இதுக்காக தான் பாக்குறோம் அப்படின்ட்டு பாக்குறாங்க. பார்த்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சாக்கு, அதுதான் குற்றவாளியோட கை. இமிடியேட்டா அவனை பிடிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து என்னன்னா யாருக்குமே வந்து கை ஓடல, கால் உள்ள, என்னடா இவன் எப்படா குற்றவாளியா இருப்பான்னு சொல்லிட்டு எல்லா போலீஸும் வந்து அவனை பிடிச்சிட்டு உண்மையா சொல்றானா, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா அடி. போலீஸ்ல வந்து என்னன்னா அடுத்த நிமிஷமே வந்து ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அவன் வந்து உண்மையை கக்குறான். அதாவது எல்லா போலீஸ், அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவன் என்ன சொல்லியிருக்கான்னா, தான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லிதான் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சேர்ந்திருக்கான். ஒரிஜினலா வந்து இவன் இந்த கொலையை வந்து இவனுடைய சகோதரர் கூட வந்து சேர்ந்து இந்த கொலைகளை பண்ணியிருக்கான். இவன் எப்படி கொலை பண்றான்னா, போலீஸ்காரவங்க வந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அவங்களுக்கு தேவையான பணிவிடைகள்ல, இது சுடுதண்ணி வைக்கணும், குளிக்கிறதுக்கு சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல பேக் சைடு வந்து குளிக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு தேவையான டீ, வடை இதெல்லாம் வாங்கிட்டு வர்றது, அடுத்து சாப்பாடு வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உள்ள இருக்க எல்லா வேலையும் கூட்டுறது, பெருக்கிறது, ஸோ எல்லா வேலையும் அவன் எல்லாமே பார்க்கறான். போலீஸ்க்கு எந்த விதமான சந்தேகமும் வரல. சோ இதுக்கிடையில வந்து போலீஸ் ரோந்து போறப்ப அவனுடைய வேலை உண்டு அப்படியே தான் இருக்கும். எந்த விதமான டவுட் வராது. திட்டத்திட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் 11 மாசமா இருந்ததா வந்து சொல்றாங்க. அதாவது இந்த கொலைகள் வந்து என்னன்னா, இவங்க வந்து இந்த கொலையாளியை பிடிக்கிறது, பேசுறது எல்லாமே வந்து இவன் காதுல வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். எந்த ஒரு இடத்துலயும் வந்து எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்ததே இல்லை இதுவரை. அவன் உண்டு, அவன் வேலை உண்டு. அப்படியே அங்க வந்து என்னன்னா ஒரு சாதாரண ஒரு மனிதன் போற மாதிரி தான் போயிட்டு இருப்பான் தவிர இவங்களுடைய விஷயத்துல எதையும் தலையிட மாட்டான். ஆனா இந்த கொலையை பத்தி கேட்கறப்ப மட்டும் இந்த காதை மட்டும் வாங்கிக்கிடுவான் தவிர அதுக்கான செயல்பாடுகள் இல்லை. சோ இவன்ட்டு ஏன் எப்படி செஞ்சேன்னா, அவன் என்ன சொல்றான்னா, அந்த போலீஸ் எல்லாமே வந்து ஒரு சில பேர் வீட்டுக்கு போயிருவாங்க, ஒரு சில பேர் வந்து நைட் டியூட்டில இருக்கிறவங்க வந்து என்ன, சில பேர் வந்து ஒரு சில பேர் தான் இருப்பாங்க, மித்தது எல்லாமே தூங்கிடுவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து டைம் ஆனும் தூங்கிடுவாங்க. இவன் எல்லாத்தையும் வந்து எல்லாம் தூங்கணும்னா இவன் வந்து தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான். போலீஸ் ரோந்து இங்கிட்டு வரும். போலீஸ் ரோந்து வந்துட்டு இப்படி பார்த்துட்டு இப்படி போயிடுவான். ஏன்னா இவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். இவன் வந்து என்னன்னா காலையில இருந்து வேலை பண்றான், நைட் தான் தூங்குறான் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இவன் என்ன செய்யறான்னா, இங்கிட்டு இருந்து அப்படியே போய் வந்து பக்கத்துல இருக்க அந்த ஹைவேல வந்து போய் அங்க வந்து லாரியை வந்து கை நீட்டுவான். சோ லாரி வந்து நிக்கும். சோ லாரியில ஏறி வந்து போக சொல்லுவான். இவனுக்கு என்னன்னா இந்த 11 மாசமும் நைட்டு வந்து இதுதான் வேலை. சோ லாரியில ஏறி போவான். இறங்குறப்ப வந்து ஒரு கையில ஒரு 50 100 கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு வந்து இவன் இறங்குற எந்ததுன்னா, லாரியில ஹைவேல லாரியில வந்து இப்படியே ஏறி இப்படியே போறப்ப இப்படியே பார்ப்பான், கடை எங்க இருக்கு, யாராவது படுத்திருக்காங்களா. இவனுடைய மைண்ட் வந்து அப்படியே வேலை செய்யும். சோ இப்ப என்னன்னா, அந்த இடத்துல ஆள் இருக்காங்கன்னா டக்குனு வண்டியை நிறுத்திட்டு டப்புன்னு இறங்கிட்டு கையில ஒரு 50 100 கொடுத்துட்டு போவான். சோ இந்த 11 மாசமும் பாத்தீங்கன்னா லாரி டிரைவர்கள் வந்து இவன்ட்ட வந்து பழகிருக்கானா, சரி இவன் போறப்ப ஏதாவது அமௌண்ட் கொடுப்பான், கொஞ்சம் தூரம் தான் போவான் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையில இறக்கி விட்டுட்டு பின்னாடி இன்னொரு நாள்ல இப்படி வந்துடும். சோ இதுதான் இவனுடைய வந்து
விஷயமாவே இருந்திருக்கு. இதுக்கிடையில வந்து என்னன்னா அவுட்டர்ல போறப்ப வந்து தமிழ்நாடு பார்டர் சைடு அங்கிட்டு 2 கொலை பண்ணிருக்கான். சோ அது அந்த சைடு கேஸ் ஆகுது. சோ இவங்க வந்து என்னன்னா அந்த 41 ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு குற்றவாளி இருந்திருக்கான். இது வந்து ஆந்திர போலீஸ்க்கு எதுவுமே தெரியல. சோ தமிழ்நாடு போலீஸ் வந்து சில விஷயங்கள்ல வந்து மூவ் பண்றப்பதான் அவங்களுக்கு அந்த கைரேகை, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆந்திரால வந்து அந்த கைரேகை வந்து 1 டிஜிட் ஃபார்மேட்ல இருந்துச்சு. சோ அப்ப இருக்கிறது அட்வான்ஸ் லெவல் வந்து தமிழ்நாடு போலீஸ்ல இருந்தனால குற்றவாளி மாட்டினான். ஏன்னா அவங்க வந்து ஒரு கைரேகை எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த கைரேகை வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த கைரேகைக்குள்ள மடிப்புலயே பல மடிப்பு இருக்கும். அதுல வந்து அக்யூரேட்டா வரும். ஸோ இப்போ வந்து நம்ம செல்போன்ல வந்து என்ன பண்றோமோ அந்த அக்யூரேட்டா வரும். ஸோ இப்படிதான் வந்து என்னன்னா அவனை பிடிச்சு அவன்கிட்ட வந்து சொல்றாங்க. இவன் வந்து என்னன்னா அப்படியே லாரியில இறங்கி போய் தனியா வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லி நோட்டமிடுவான். நோட்டமிட்டு பார்த்துட்டு தனியா இருக்கிறவங்கள வந்து என்னன்னா இமிடியேட்டா, அதுவும் லேடிஸை தான் கொலை பண்ணுவான். ஏன்னா அந்த லேடிஸ்ட தான் வந்து நகை இருக்கும், தாலி இருக்கும், எல்லாம் வந்து 1 பவுன்ல இருந்து ஒரு 4-5 பவுனுக்குள்ளதான். ஸோ சில இடத்துல வந்து சில கடையில வந்து பெரிய அமௌண்டா சிக்கும். ஸோ இப்படி வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து அமௌண்ட்டை வந்து கொலை பண்றவன் அடுத்து வந்து அந்த காசு காலியாகிறவரை அப்படியே வச்சிருப்பான். ஸோ இதுல வந்து என்னன்னா அவனுடைய கூட்டாளி அண்ணன். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வந்து போலீஸ் செம ஷாக் ஆகி அவனை வந்து என்னன்னா போலீஸ் கோர்ட் எல்லாம் வைக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து அவங்களுடைய கோர்ட் விஷயமா கொண்டு போறாங்க. ஸோ அவன் வந்து என்னன்னா எப்படி பண்ண எல்லா விஷயத்தையும் பண்றான். சில பெண்களை வந்து ரேப்பும் பண்ணியிருக்கான். அதாவது கொடுமையா வந்து நெத்தியில வந்து ஒரு கூர்மையான ஆயுதத்தை ஒரே குத்து, பட்டக்குன்னு குத்து, வாயை நல்லா போச்சுட்டு ஒரே குத்து. ஸோ இமிடியேட்டா வந்து அவங்க வந்து ஒரே செகண்ட்லயே வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கூர்மையான இது. ஸோ இது என்ன ஒரே ஒரு விஷயம்னா இங்க பிரச்சனை என்னன்னா ஏன் வந்து இந்த கொலைகள்லாம் வந்து ஏன் இவ்வளவு அளவு டிலே ஆச்சுன்னா இந்த மொஃபசல் அந்த ஹைவேல நடக்கிறப்ப வந்து என்னன்னா குற்றங்கள் வந்து பிடிபடல. குற்றவாளி இமிடியேட்டா இந்த சைடு வந்து கொலை பண்ணிட்டு அடுத்த சைடு போய் அங்க போய் கொஞ்சம் தள்ளி போய் நின்று வர்ற லாரியில ஏறி போய் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட நின்று அவன் பாடு போயிருவான். அவங்க அண்ணன் வந்து எப்பயாவது அந்த 2 வீலர் வச்சிருக்காரு. ஸோ அப்படிதான் இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு டீலிங் போயிட்டே இருந்துச்சு. போலீஸ் என்ன செஞ்சாங்கன்னா தமிழ்நாட்டு போலீஸ் இவங்க 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணி அந்த ஆந்திர இது நடக்கிறப்ப இங்க கேஸ்க்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர்றாங்க. ஸோ கூட்டிட்டு வர்றப்ப என்னன்னா ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது. இவங்க அந்த ஆக்சிடென்ட்டை பயன்படுத்தி வந்து 2 பேருமே எஸ்கேப் ஆகிறாங்க. கோபாலும் அவங்க அண்ணனும் எஸ்கேப் ஆகுறாங்க. அதாவது போலீஸ் வந்து போராடி ட்ரை பண்றாங்க, முடியல. ஸோ 2 பேர்த்தையும் வந்து என்கவுண்டர்ல வந்து முடிக்கிறாங்க. இதோட வந்து இந்த 43 கொலையோட கேஸ் வந்து பெண்டிங் முடியுது.